வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ரைஸ்க்கு சரியான காம்போ, சூப்பரான காம்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துடணும். இல்லைனா அதில் கேஸ்ட்ரிக் இது இருக்குது கண்டென்ட்டு. ஸோ அதனால் கேஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம தண்ணி நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த கொத்தவரங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக இந்த காய்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வேகும்போது நம்மளுக்கு இந்த காய் உப்பு இருந்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக வெந்துடும். சம்டைம்ஸ் வந்துட்டு தண்ணி பொங்கி விழுந்துடும். ஸோ அதனால் அப்படியே கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இன்னும் நல்லா நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே நம்மளுக்கு காய் வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்படி பார்த்தாலே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இது ஃபுல்லாக தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு, இந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது, ஃபில்டர் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெட் சில்லி ஒரு 2 போட்டுக்கோங்க. 2ஐயே நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா பொரியட்டோன்னு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன் நான். இது 1/4 கிலோ அளவு தான் காய். ஸோ அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ரொம்பலாம் வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நல்லா ப்ரௌன் கலர்லாம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கினாலே போதும். நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஸோ வேக வச்சுருக்கிற காயை எடுத்து இதில் கொட்டிடலாம். நல்லா ஃபுல்லாக வெந்துடணும். அப்புறமா தான் நம்ம காயை வேக வைக்கும் போதே நல்லா ஃபுல்லாக வெந்துடணும். ஏன்னாக்கா நம்ம தாளிக்க தான் போகிறோம். தண்ணி ஊற்றி அகெயின் வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டே ஃபுல் பாயில் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம காயை போட்டுடலாம். பாருங்கள் காய் எப்படி நல்லா வெந்திருக்கு. நல்லா இது ஒரு காரக்குழம்பு, காரமாக இருக்கிற குருமா இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். தக்காளி தொக்கு இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கிறவங்கள சப்பாத்தியோட இந்த காய் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். கூட நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேங்காய் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். உப்பு பாருங்கள், உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போடணுன்னா தேங்காய் போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா பருப்பு கூட வேக வச்சு போடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் தான் போட்டு செய்ய போகிறேன். ஸோ எல்லாமே பருப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, ஆல்ரெடி இது கேஸ்ட்ரிக் இது கண்டென்ட் இருக்குது. அதனால் நம்ம அகெயின் பருப்பு போட்டால் அது இன்னும் எக்ஸ்ட்ரா கேஸ்ட்ரிக் ஆகிடும். ஸோ அதனால் நான் தேங்காய் போட்டு தான் பெரட்ட போகிறேன். ஸோ நல்லா தேங்காய் போடுறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம காலையில் செஞ்சால் கூட மதியானம் வரைக்கும் இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு கருவேப்பிலெல்லாம் தூவிட்டு சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.